தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 எலிமினேட்டர் திண்டுக்கல் டிராகன்ஸ் திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப். குறிப்பாக ரெகுலராக ஃப்ரீ கார்டர்ஸ் கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போட இந்த சீரியஸுக்கு இருக்குது. ஜூன் 5லேருந்து ஜூலை 31 வரைக்கும் ஹெவி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. NPR காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜூலை 2 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 78 போட்டிகள். அதில் 2021லேருந்து 27 போட்டி. அதில் பேட் ஃபஸ்ட்டுக்கு 9 வின்னு, சேசிங்க்கு 18 வின்னு, 160 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இதில் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக. பேட் ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ? முக்கியமான போட்டி இது, நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல பேட் ஃபஸ்ட் பண்ணலாம். திண்டுக்கல் டிராகன்ஸ் இதுக்கு முன்னாடி டாஸ் வின் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டீமோட பேட் ஃபஸ்ட் பண்ண பார்த்தாங்க. அண்டு நேற்றுமே பேட் ஃபஸ்ட் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணமான்னாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அந்த மாதிரி பார்த்தோம்னால பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹையஸ்ட் ஸ்கோர் NRK 209 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. SS 115-4 அப்படின்னு லோவாக இருக்காங்க. அண்ட் DD தான் இங்கே லோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஓவராலாக 150 பிலோவா 11 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 9 டைம்ஸ், 190 அபோவா 7 டைம்ஸ் அப்படின்னு ஸ்கோர்ஸ் இருந்திருக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸ் விளையாண்ட 23 போட்டியில் 17 வின்னு, 6 மட்டும்தான் தோல்வி. இங்கே அவங்களுக்கு சக்ஸஸ் நிறைய கிடச்சிருக்கு. ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. TGC 17 போட்டியில் 6 வின்னு, 11 தோற்றுருக்காங்க. கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காங்க. பட் இந்த வருஷம் டீம் செலெக்ஷனில் பெட்டராக இருந்திருக்காங்க. ரிசல்ட் அவ்வளோ இது வரைக்கும் கிடைக்கலனா கூட அந்த டீம் செலெக்ஷன் நல்லா இருந்திருக்கு. இந்த 2 டீம் இதுக்கு முன்னாடி மோதும் போதும் TGC ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவ் இருக்குது. DD விளையாண்டதில் சக்ஸஸ்ஃபுல்லாக 190 சேஸ் பண்ணியிருக்காங்க. TGC சக்ஸஸ்ஃபுல்லாக 158 சேஸ் பண்ணியிருக்காங்க. DD இங்கே நிறைய விக்கெட்ஸ் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது விட்டுருக்காங்க. சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக விக்கெட்ஸ் அதிகமாக விடலை. அண்ட் TGC பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் இருக்காங்க. சேஸ் பண்ணும்போது இவங்களுமே 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் பாருங்கள், போட்டிகள் 26வது போட்டியிலேருந்து 28 வரைக்கும் இந்த 4 லீக் ஸ்டேஜ் மேட்ச் அண்ட் குவாலிஃபயர் போன போட்டி இங்கே நடந்திருக்கு. 200+ வந்திருக்கு. 2 முறை 200+ வந்திருக்கு. மீடியம் ஸ்கோர் சில ஸ்கோர் வந்திருக்கு. எதிர்பார்ப்பு ஒரு 170 அப்படிங்கிறது ஆவரேஜாக. அண்ட் திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்டு ஹிட்டர்ஸ் மிடில் வச்சுருக்காங்க. அண்ட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா இருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு. இந்த பாயிண்டில் யோசிக்கணும். அவங்க பெட்டர் அவுட்புட் கொடுத்தா நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ண முடியும். 180 190 இந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்கோர் பேட் ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக சேசிங் டீமுக்கு டஃப்பாக இருக்கும். அந்த இடத்துல பேட் ஃபஸ்ட் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. திண்டுக்கல் டிராகன்ஸ் டாப் 3 சூப்பர் பேட்ஸ்மென்ஸு சிவம் சிங், ரவிச்சந்திர அஸ்வின் அண்ட் பாபா இந்திரஜித். இந்திரஜித் ஒரு சில போட்டிகள் தான் பரவாயில்லன்னு விளையாண்டுருக்காரு. சிவம் சிங், அஸ்வின் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. மிடில் ஆர்டரில் இருக்க விமல் குமார் சூப்பராக விளையாண்டுருக்கார். எதிர்பார்ப்பு மிடில் ஆர்டர் மேலே இல்லை. ஏன்னா மான்கே பாஃப்னா ஆரம்பத்துலேருந்து விளையாண்டா கூட நிறைய போட்டிகளில் வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்காரு. போன சீசனில் அவ்வளோவா இல்லை. கடந்த சில சீசன்ஸாக இருந்துமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இப்படிலாம் பார்த்துருக்கோம். பட் இந்த சீசனில் ஒரு சில போட்டிகளில் திண்டுக்கல் டிராகன்ஸ் மிடில் ஆர்டருக்கு பலமாக இருந்திருக்காரு. விமல்குமார் ரொம்பவே ஸ்ட்ராங்கான அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஹனி சைனி நல்லா ஹார்டு ஹிட்டிங்கை ஷோ பண்ணியிருக்காரு. பால் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரைக்கில் விளையாடக்கூடிய பிளேயராக இருக்கார். இந்த மாதிரி இந்த 3யும் ஓரளவுக்கு நம்பிக்கையை திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு கடந்த சில போட்டிகளில் கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சரண், வருண் சக்கரவர்த்தி இவங்களும் பேட்டிங் எபிலிட்டியை ஷோ பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பேட்டிங் டெப்த் இல்லாத ஒரு ஃபீலை தான் திண்டுக்கல் டிராகன்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் உள்ளே வந்திருக்காங்க. பட் இந்த போட்டியில் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா திருச்சி கிராண்ட் சோலர்ஸோட பேட்டிங் டெப்த்தாக இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணணும். ஆனால் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது அஸ்வின் நல்லா இருக்கார். வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், பெரியசாமி இவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க. டி சந்திரசேகரும் இருக்கார். போன போட்டியில் சசிதரன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சசிதரனோட அந்த பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. 2 விக்கெட் எடுத்தார். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ அண்ட் பாசிபிளாக டி சந்திரசேகரை வெளியில் வச்சுட்டு கூட சசிதரனை கண்டினியூ பண்ணிவிட்டு மிடில் தினேஷை உள்ளே கொண்டு வராங்க இம்பேக்ட்ஸ் பேஸில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம் ஆன் டைமில். திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் இந்த டீமோட கேப்டன் சுரேஷ்குமார் அண்டர் ப்ரெஷருங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆரம்ப போட்டிகள் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோம். இடையில கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாண்டார். பட் போன போட்டியில் கொஞ்சம் டவுன் ஆனதை பார்த்தோம். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது அண்டர் ப்ரெஷரில் விளையாடுற ஒரு ஃபீலு, பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த போட்டியில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது.
வசீம் அகமது டீசெண்டான பிளேயர், ஓகேவா ஃபீல் பண்ணலாம். பட் சில நேரங்களில் அவரோட இன்கன்சிஸ்டண்ட்டாக ஷோ பண்ணுறாரு. சுஜய் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. தொடர்ந்து அவர் ரன்ன பால் ஸ்ட்ரைக் ஆடுறாரு, ஏன் தொடர்ந்து மேலே அனுப்புகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஜெகதீஷன், கௌசிக், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், ஜமால், முகிலேஷ், சரவணகுமார் இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதில் கௌசிக் பெருசாக எடுத்துகிட்டு போவார், சஞ்சய் பெருசாக எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறோம். ராஜ்குமாரோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். ஜமால் மேலே வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், ஆனால் லேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஓகேவாக தான் பார்க்குறோம். முகிலேஷ் சில நேரங்களில் போல் பண்ணலாம், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்குது அந்த இடத்துல. சரவணகுமாரோட போலிங் டீசெண்டாக இருக்குது அண்ட் பேட்டிங்கில் எடுத்துகிட்டு போவார்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஹிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். செல்வகுமாரனும் ஓரளவுக்கு எபிலிட்டி வச்சுருக்காரு பேட்டிங் பேஸில் அண்ட் பவுலிங்கில் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. ஆரம்பத்தில் கணேஷ்மூர்த்தி மேலே போனாங்க, அந்தளவுக்கு கிரேட்டாக கணேஷ்மூர்த்தி டிஸ்பிளே கொடுக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதில் டவுட்டே இல்லை. பட் செல்வகுமாரன் அந்த இடத்துல நல்ல அவுட்புட் கொடுத்ததுனால கண்டினியூ பண்ணுறாங்க. டேவிட்சன், ஈஸ்வரன் இவங்களோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈஸ்வரனை ஆரம்பத்தில் சரியாக பயன்படுத்தலைனாலும் ரீசெண்டாக நல்லா பயன்படுத்துகிறாங்க, அந்த வகையில் அவரோட அவுட்புட்டும் நல்லா வருது. அதிசிராஜ் டேவிட்சன் ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே விக்கெட் டேக்கிங் பவுலராக தொடர்ந்து பார்த்துருக்கோம், அந்த அவுட்புட் இப்பயும் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது திருச்சி நல்ல டீமாக தெரியுறாங்க. ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் மச் பெட்டர் சைடு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸு, ஐபிஎல் பிளேயர் இந்த மாதிரி இடத்துல, அதே நேரத்தில் கேப்டன்சி லீடு இந்த மாதிரி இடத்துல தான் ரவிச்சந்திரன் அஸ்வினை பெட்டராக பார்க்கணும் அண்ட் இந்த டீமை கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். அண்ட் சுரேஷ்குமார் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் லாக இருக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக டவுன் ஆகிற அந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் வந்து ஷோ பண்ணியிருக்கார். ஸ்டில் இந்த மிடில் ஆர்டரில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் இன்னைக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வின் பண்ணாங்கன்னா அவங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. குவாலிஃபயர் 2ல் நியூ பாலில் ரைட் ஹேண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல பாசிபிளாக சந்தீப் வாரியர் ஒரு பக்கம், இன்னொரு ரெண்டில் எந்த பவுலர் அஸ்வின் ஒரு சில நேரங்களில் வீசி பார்த்துருக்கோம். டிடி பாசிபிளாக இருக்கலாம் இருக்கிற பட்சத்தில், இல்லை சசிதரனை வச்சு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பின்னர், ஒரு பேசர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கார்த்திக் சரனோட ஓவர் பவர் பிளேயில் இருக்குமான்னு பார்க்கணும். கார்த்திக் சரன் நிறைய பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். ஒரு போட்டியில் மட்டும்தான் நிறைய பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் ஸ்விங் ஏதும் கிடைக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரி இடத்துல கார்த்திக் சரனை பயன்படுத்த பார்ப்பாங்க. திண்டுக்கல் லெக்கில் கொஞ்சம் டவுனாக பவுன்ஸ் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். கணேசன், பெரியசாமி பாசிபிளாக பவர் பிளே எண்டில் மிடில் ஓவரில் அப்படின்ற மாதிரி, அதே நேரத்தில் எண்ட் ஓவரில் வீசக்கூடிய பவுலராக நிறைய பார்த்துருக்கோம். இப்படி தான் இருக்கும். டிஜிசியை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் அதிசயராஜ் டேவிட்சன் ஒரு பக்கம், இன்னும் 2ல் செல்வகுமாரன் வச்சு கூட கொண்டு போகலாம். கொஞ்சம் குயிக்காக ஆக்சிலேட் பண்ண போகும்போது பிரேக் போடுறதுக்காக நியூ பாலில் ஸ்பின்னரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் சுரேஷ்குமாரை யோசிக்கலாம், இல்லை ஈஸ்வரன் அப்படின்னு கூட போகலாம். சரவணகுமாரை ஆரம்பத்தில் எப்பயுமே பயன்படுத்துவாங்க, இப்போ மிடில் பேஸில் பயன்படுத்துகிறாங்க. மிடில் பேஸில் தொடர்ந்து அவரோட 4 ஓவர்ஸ் இருந்து 8 ஓவரில் 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி வீசிடுறார், அதையுமே பார்க்குறோம். அண்ட் முகிலேஷோட ஓவர் இருக்குமா, 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் விமல்குமார், மான்கே, பாஃப்னா, அந்த இடத்துல முகிலேஷ் ஓவர் இன்றைக்கி இருக்கலாம். முகிலேஷ் ஆரம்பத்தை நல்லா பண்ணார், நிறைய வந்து அதுக்கப்புறம் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. ஸோ 1 செகண்ட் யோசிக்கணும், இன்றைக்கி டேயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அண்ட் ராஜ்குமார் மிடில் லேட்டராக தான் பயன்படுத்தாங்கன்னு சொல்லப்போனால் சில நேரங்களில் 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவரோட ஓவரே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதே பார்க்குறோம். சஞ்சய் யாதவ் இந்த சீசனில் பவுலிங் பேஸில் பெருசாக இல்லை, பேட்டிங்லேயுமே கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் இருக்கார். ஸோ அவரோட பவுலிங் அப்படின்றதுல ஒரு சில நேரங்களில் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் திண்டுக்கல் டிராகன் சைடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா கூட மோஸ்ட்லி ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. அது குறிப்பாக அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், பெரியசாமி முழுமையாக வீசிடுறாங்க. மற்றவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் டிடி சந்திரசேகர், சசிதரன் இவங்க 2 பேரும் மோஸ்ட்லி ஓவர் பேஸில் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க 2 பேருமே குறைவான ஓவர் வீசிட்டு கார்த்திக் சரனோட ஓவர் கூட அதிகமாக இருக்கலாம். சந்தீப் வாரியர், பெரியசாமி எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. இந்த சைடுமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி தான். முகிலேஷ் இன்னைக்குள்ளே வரலாம் ஒரு சில ஓவர் பேஸில். அண்ட் சரவணகுமார், அதிசயராஜ் டேவிட்சன், ராஜ்குமார் இந்த 3 பேசரும் முழுமையாக வீசிடுறாங்க. ராஜ்குமார், டேவிட்சன் 2 பேரும் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. திண்டுக்கல் டிராகன்ஸ் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. டிஜிசி இந்த 2 டீம் மோதலில் 6-3 அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் அப்போ இருக்காங்க. அதில் குறிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் 3, சேஸ் பண்ணும்போதும் 3 தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் டிஜிசி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஜெயிச்சதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இன்றைக்கி பாசிபிளாக டிஜிசி சேஸ் பண்ண விரும்புவாங்க, திண்டுக்கல் டிராகன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண விரும்பலாம் அப்படின்னு தோணுது. ரன்ஸ் ஆன் த போர்டு வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் ஏற்படுத்தும். யோசிப்பார், அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் டீம்ஸு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிற டீமு அப்படிங்கிறதுனால ரன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. அதே நேரத்தில்
சேஸ் பண்ணி இந்த சீசனில் ஒரு சில போட்டிகளை ஜெயிச்சா கூட சேஸில் கண்டிப்பாக திண்டுக்கல் டிராகன்ஸ் கான்ஃபிடண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் அவ்வளோ கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ரன்ஸ் வச்சுக்கிட்டு பவுல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் திண்டுக்கல் டிராகன்ஸ் யோசிப்பாங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் போன போட்டி இதே டிஜிசியோட தோத்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் க்ளோஸ் மேட்சாக தான் இருந்தது. ஆரம்பத்தில் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணாங்க. லேட்டராக செம்மையான சைனு ஒரு பக்கம் புலி, அதாவது ஜெய கௌசிக், இன்னொரு பக்கம் சஞ்சய் யாதவ் அப்படின்னு சூப்பராக விளையாண்டாங்க, ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. திண்டுக்கல் டிராகன்ஸ் அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிச்சாங்க அகென்ஸ்ட் நெல்லை, மதுரை அண்டு மதுரையோட அதுக்கு முன்னாடி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சீசனில் கடந்த 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. டிஜிசின்னு பார்க்கும்போது கடந்த 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிஜிசியோட கம்பேக் கடந்த 2 போட்டியில் இருந்ததுனால தான் அவங்களால இங்கே வர முடிஞ்சுது. அண்ட் சின்னதாக அவங்க கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன்ட் மேட்சஸ் இந்த 2 டீமுக்கு இடையில பார்க்கும்போது டிடி தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக, அதில் டவுட்டே கிடையாது. டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க அந்த லிஸ்ட்டை. ஆன் டைமில் மாற்றம் மோஸ்ட்லி இருக்காது, மாற்றம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்போம். பிக் பேஸில் வசீம் ஓப்பன் பண்ணுறாரு. சில நேரங்களில் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்றத கொடுக்கலாம். சுரேஷ்குமார் டவுன் ஆனார் அப்படின்னா இவர் தான் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஆங்கிள் யோசிச்சா வசீமை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். மான்கே பாஃப்னா கேச்சிங் பொசிஷன் நிற்கிறாரு அண்ட் சின்னதாக விளையாட முடியும், பட் முன்ன அளவுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு சீசன் 2வது சீசன் அங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுத்தார். பவுலிங் பேஸ்லேயும் இங்கே கன்சிடர் பண்ணாங்க. ஸோ பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பண்ணார். ரீசன்ட் சீசனில் அந்தளவுக்கு பவுலிங் கன்சிடரேஷன் கொடுக்கறதுல பேட்டிங்லையுமே லேட்டாக தான் அனுப்புகிறாங்க. பட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 நம்பர் 5 இந்த ரேஞ்சில் அனுப்புகிறாங்க அப்படின்றனால ஓரளவுக்கு சின்ன கன்சிடரேஷன் இருக்குது. செல்வகுமாரோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. பாசிபிளாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த கன்சிடரேஷன். அண்ட் ரீசெண்டாக அந்த மோதலில் விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார் இந்த டீமோடைய ஈஸ்வரன். சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டர் ரேட்டடாக பார்த்துருக்காங்க இது வரைக்கும், பட் கண்டிப்பாக பெட்டர் பவுலர். அஸ்வின், சஞ்சய் யாதவ் அண்ட் ராஜ்குமாரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் அந்த பேஸில் தான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன லீக் டிஎன்பிஎல் மாதிரி லீகில் டெஃபினட்டாக ஆல்ரவுண்டர்ஸை கேப்டனாக போகிறது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. சிவம் சிங், பாபா இந்திரஜித் அண்ட் கௌஷிக்கை கேப்டனாக யோசிக்கலாம். ஓரளவுக்கு இன்னிங்ஸ் பில்டராக அவங்களாம் இருந்திருக்காங்க. அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கணும். சிவம் சிங் போன போட்டியில் கூட கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தாரு, பட் டெஃபினட்டாக இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியுது. பாபா இந்திரஜித் இந்த சீசனில் ஒரு சில போட்டிகளை தான் பெட்டராக விளையாண்டுருக்காரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் கிடைக்க முடியும். நான் நல்ல பவுலர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு மினிமம் பாயிண்டாவது எடுத்து கொடுக்க முடியும். பட் நல்லா அவரோட ரெகுலர் ஸ்ட்ரென்த்தில் விளையாண்டா பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஜெகதீசன் கௌசிக் அப்படின்னு பார்க்கும்போது புலி நல்லா விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ அதில் குறிப்பாக கேச்சிங் பொசிஷன் மிட் ஆஃப் நிறைய நேரங்கள் நிற்பார். அந்த மாதிரி இடத்துலையும் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். விக்கெட் கீப்பர் நான் இந்திரஜித்தை மட்டும் எடுத்துக்கிறேன். வசீம் அண்ட் சுரேஷ்குமாரை ஒரு சில இடங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். சுரேஷ் அந்தளவுக்கு பெஸ்ட் ஃபீல் பண்ண முடியல. ஆரம்ப போட்டிகளில் தடுமாறின மாதிரி முக்கியமான போட்டியில் தடுமாற வாய்ப்பு இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அண்டர் ப்ரெஷர் கேப்டன் அப்படின்றதுனால. சிவம் சிங் நல்ல சாய்ஸ். முக்கியலீஷ் ஒரு சில டீமில் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். அண்ட் விமல் குமார் நல்லா பண்ணிகிட்ருக்காரு மிடில். டிடி கொஞ்சம் டவுன் ஆகிறப்பெல்லாம் இவர் தான் கை கொடுத்து தூக்குறாரு. அதனால் ஓகே பிக் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஆல்ரவுண்டர் பவுலர் சைடு போகலான்னு நினைக்கிறேன். நம்பர் 5 நம்பர் 6 இந்த மாதிரி கூட விமல் அனுப்புகிறாங்க. ஈவன் சொல்லப்போனால் அவர் ஓப்பனராக இருந்திருக்கார். ஓப்பனராக இருந்த அவரை கீழே தள்ளிட்டு அஸ்வின் மேலே போகிறார் அப்படின்றது இதில் பார்க்குறோம். பட் ரீசெண்டாக அவர் தான் அந்த டீமை தூக்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அஸ்வின், சஞ்சய், ராஜ்குமார், கௌஷிக்கு. பவுலர் சைடு அதிசயராஜ் டிவிஷன், பெரியசாமி, வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் ஆர்யா கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்னோட இருக்கார். ஸோ சைட் ஸ்ட்ரெயின் இருக்குது, பட் அது தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கார் அப்படிங்கிறது இருக்குது. ஈஸ்வரன் நல்ல சாய்ஸ் அண்ட் சரவணகுமார். செல்வகுமாரான ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். அஸ்வின் கேப்டன் நல்ல விஷயம். ஏன்னா ஒரு கேப்டனாக இருக்கிறதுனால பவுலிங் அப்படிங்கிறது முழுமையாக எடுத்துக்கிறார், அது ஒரு விஷயம். அண்ட் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற அது 2வது விஷயம். அண்ட் சஞ்சயை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சில நேரங்களில் அந்த பேட்டிங் டிஸ்பிளேயும் சொதப்படுறாரு. அண்ட் ராஜ்குமார் முழுமையாக பவுல் பண்ணுறாரு. இன்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ராஜ்குமாரை வைஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். கௌசிக் மாதிரி இடத்துல ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணுங்கள். அதே இடத்துல சரவணகுமார், வருண் சக்கரவர்த்தி இவங்களையுமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சாய்ஸ். சேஃபாக யோசிச்சா டெஃபினட்டாக அஸ்வின் அண்ட் ராஜ்குமார் பெஸ்ட்டு சாய்ஸு. டீம் பாருங்கள், ஓரளவுக்கு ஸ்கோர் வருது அப்படின்னாலும் நான் பவுலர் ஆல்ரவுண்டர் பேஸில் நிறைய டீம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் நீங்கள் யோசிங்க, டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.